எவ்வளவு புனிதமானவை என்று நேற்றே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். மனித உறவுகளுக்கு நாம் கொடுக்கின்ற முதலிடம் தாய் தந்தை என்று சொன்னேன். அந்த தாய் தந்தையர் நம்மை எப்படி வளர்த்தார்கள், பார்த்தார்கள், இந்த சமுதாயத்திற்கு பயன்படும்படி எப்படி அவர்கள் செய்துவிட்டு மறைந்தார்கள் என்ற கதைகளெல்லாம் என் வடிவில் உங்களுக்கு நான் எடுத்துரைத்தேன். உண்மையிலேயே நேற்று நான் பேசியது என் மனத்தினுடைய பாரத்தை இறக்கி வைத்ததாகவே உணர்ந்தேன். பலமுறை கேட்டு கேட்டு நான் அதை மகிழ்ந்தேன். இன்றும் அதைத்தான் பேசுகிறேன். தாய் தந்தையர் நமக்கு செய்த கடமைகளை அல்ல, நாம் அவருக்கு திருப்பி என்ன செய்தோம் என்ற அது கடமை அல்ல. கடமை என்று சொன்னால் அவர்கள் நம்மை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியதற்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். அதை நாம் என்ன சொல்லி, எந்த வார்த்தையை சொல்லி அதை போட்டாலும் இன்னும் அந்த வார்த்தை தமிழில் கண்டுபிடிக்கப்பட தமிழிலே கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை என்றுதான் எனக்கு என்ன தோன்றுகிறது. கடமை என்பதை விட அதைவிட ஒரு பெரிய வார்த்தை இனி வரும் தமிழர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவ்வளவுக்கு நிகரானவர்கள் தாய் தந்தை அவர்கள். அதற்கு மேலாக, அந்த கடமையை விட மேலாக உயர்வானது அவர்களுக்கு நாம் செய்கின்ற அந்த பணியல்ல, அந்த நிகழ்வுகளை எல்லாம் எண்ணி எண்ணி நாம் பெருமைப்பட வேண்டும். சரி உறவுகளே, அப்படியே நான் திரும்பிச் செல்கிறேன் என் தாய் தந்தையரை நோக்கி. பாலூட்டி, சீராட்டி, தாளாட்டி, ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு படிகளிலும் ஏறுவதற்கான அவர்கள் படிக்கற்களாக தன் முதுகை தந்து, தன் உழைப்பை தந்து, தன் உயர்வை நமக்காக தந்து, மேலே 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 என் மகன் செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு உயர்த்துகிறார்களே, அவர்களை நாம் எப்படி காப்பாற்றினோம் என்றால் சற்று நினைக்கும் பொழுது வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இதை பதிவிடுவதில் நான் பெருமை கொள்கின்றேன். என்னை பெருமைப்படுத்திக் கொள்ள அல்ல. அவர்களை இதில் சொல்வதால் அவருடைய தியாகம் மதிப்பிழந்து போய்விடும் என்று நான் இந்த இடத்தில் நினைக்கவில்லை. அவர்கள் எல்லாம் இருவரும் வானுலகில் இருக்கிறார்கள். அதால் அவர்களை எதுவும் அது பாதிக்காது. ஆனால் நான் சொல்ல விரும்புவது இதுதான். நம்மை பெற்றவர்களை கண்ணின் மணியென பார்த்தார்கள் அல்லவா, அவர்களை நாம் காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உயர்ந்த தியாக உள்ளமும் நமக்கு வேண்டும் வேண்டும் வேண்டும். ஆம், சரி உறவுகளே, கருத்துக்குள் நுழைகின்றேன். எனது தந்தை எல்லோரையும் போலவே தான் என்னையும் வளர்த்தார். உழைப்பாளி, கடும் உழைப்பாளி. நோய் என்னவென்றே அவர் உடம்பை அறியாது, அப்படி உழைத்த மனிதர். நான் பள்ளிக்கு சென்று திரும்புவேன். அப்பொழுதெல்லாம் பள்ளிக்கு சென்று வந்தவுடன் மீண்டும் தோட்டத்திற்கு சென்று அங்கு உழைக்க வேண்டும். இதில் பேதமெல்லாம் கிடையாது. 4 மணிக்கு பள்ளி முடிந்ததென்றால் 4:05க்கு மாடு மேய்க்க போக வேண்டும். காடுகளில் மாடு நிற்கும். மாடுகளை அழைத்து வந்து, கூட்டி வந்து, இழுத்து வந்து, அந்த விளைந்த பயிர் ஓரங்களில் இருக்கின்ற உத்தி என்று சொல்வோம். இதெல்லாம் இன்றைய குழந்தைகளுக்கு தெரியாது என்று நினைக்கின்றேன். உத்திகளில் அந்த மேடுகளின் கயிற்றை கட்டி கொண்டு மேய்த்து வர வேண்டும். மேய்த்து வந்து கட்டிவிட்டு மறுபடியும் ஆடுகளை எல்லாம் காடுகளில் இருக்கும். அந்த காடுகளில் இருக்க அந்த ஆடுகளை எல்லாம் கொண்டு பட்டியில் அடைத்துவிட்டு இறுதியாக நாய்களுக்கு சோற்றை ஊற்றிவிட்டுத்தான் வீடு திரும்ப வேண்டும். இதுதான் வழக்கமான பணி. ஒவ்வொரு குடியானவனுடைய மகனுக்கும் அன்றைய காலகட்டத்தில் 64 to 75 இந்த கால இடைவெளியில்
ஒவ்வொரு கொங்கு வேளாள குடியானவன் வயிற்றில் பிறந்தவனுக்கும் இதுதான் வாழ்க்கை முறை. இதிலிருந்து சிறிதும் மாறி இருக்காது. எண்ணொத்த வயதவர்கள் இதை கடந்துதான் வந்திருப்பார்கள். பள்ளிக்கு மதிய உணவு கூட அப்போது கிடையாது. நாங்கள் இருக்கும்போதெல்லாம் சில்வர் போசியில் மதிய உணவை எடுத்து செல்கின்ற வாய்ப்பெல்லாம் அப்பொழுது கிடையாது. அதற்கென்று தனியாக ஈய போசி அப்போது விற்கும். 2 ரூபாய் என்று நினைக்கின்றேன், சரியாக எனக்கு விலை தெரியவில்லை. அதுதான் வாங்கி தருவார்கள். அதில் தினந்தோறும் எல்லாம் அரிசி சாப்பாட்டை எடுத்துச் செல்ல முடியாது. கம்மஞ்சோறும் அம்புலியும் களியும் இதுதான் அன்றைய எங்களது மதிய உணவுகள். இதைத்தான் நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் அரிசி சாப்பாடு இருக்கும். அது மிகப்பெரிய விருந்தாக இருக்கும். அப்படித்தான் எங்களுடைய இளமை பருவம் கடந்து சென்றது, நடந்து சென்றது. அந்த பருவத்தில் தான் நானும் நடைபயின்றேன். 4 மணி ஆனவுடன் 4:15 மணிக்கு காட்டில் இருக்க வேண்டும். மாடுகளை அழைத்து வந்து உத்தியில் வைத்து மேய்த்து விட்டுத்தான் ஆடுகளை மேய்ப்பதற்கு அம்மா இருப்பார். தோட்டத்தை சுத்தம் செய்ய, சரி செய்ய, வேலைகளெல்லாம் சரிபார்க்க அப்பாவுக்கு வேலை சரியாக இருக்கும். ஆடுகளை, மாடுகளை, நாய்களை இறுதியாக காவலுக்கு அங்கே தோட்டத்தில் கட்டிவிட்டு வீடு திரும்ப வேண்டும். இதுதான் தினந்தோறும் நடக்கும் தொடர் பணி. இந்த பணிகளை நானும் செய்து கொண்டிருந்தேன். தினந்தோறும் எங்களுக்கு உறுதுணையாக எங்களுடைய அம்மாவின் அப்பா அப்பச்சி அவர்கள் இருந்தார்கள். எங்கள் அப்பச்சி அவர்களுக்கு பையன் 1, பெண் 1. பெண் என்னுடைய அம்மா. அவர் அடைந்த சொத்துக்களை, பூர்வீக சொத்துக்களை மகனுக்கும், தான் சம்பாதித்த உழைத்த சொத்துக்களை மகளுக்கும் எழுதி வைத்து விட்டார்கள். 12 ஏக்கர் 6க்கு 6 ஏக்கராக பிரித்து எழுதிவிட்டார்கள். அதனால் எங்கள் அப்பச்சியன் எங்களுடவே இருந்தார். எங்களுக்கு கிடைத்த பங்கு, எங்கள் கூட்டு குடும்பத்தில் இருந்து எங்கள் அப்பா வெளியே வந்து விட்டார். எங்கள் அப்பாரையனுக்கு 4 குழந்தைகள். எங்கள் அப்பா கடைக்குட்டி. மூவரையும் திருமணம் செய்த பிறகு மாமன் உடைய மகளையை திருமணம் செய்து கொண்டார் எங்கள் அப்பா. அதால் எங்கள் அப்பாவை தனியாக இறுதியில் தனி குடித்தனத்திற்கு ஆயத்தப்படுத்தி ஒரே வீட்டில், ஒரே பெரிய வீடு, அதில் 2 பகுதிகளாக பிரித்து அதில் நாங்களும் எங்களுடைய அப்பாறையினவர்களும் குடியிருந்து வந்தோம். இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை ஆரம்ப காலம். தனி குடித்தனம் வந்த வாழ்க்கை. தனி குடித்தனம் வந்த பிறகுதான் நான் பிறந்தேன் என்று எங்கள் அப்பாறையன் சொல்வார். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், எங்கள் அப்பார ஐயனும் எங்கள் அப்பச்சையனும் இதிகாசங்களில் மிக சிறந்தவர்கள். கம்பராமாயணம், மகாபாரதம், ஹரிச்சந்திரா, இந்த நாடகங்களை எல்லாம், கதைகளை எல்லாம், கதாபாத்திரங்களை எல்லாம் தினந்தோறும் கேட்டு கேட்டு அவர்கள் வளர்ந்தவர்கள். அவர்களுடைய தலைமேடுகளில் இந்த புத்தகங்கள் தான் இருக்கும். எனக்கு அந்த சிறுவயதாக இருக்கும் பொழுது நான் இவர்களிடம் சென்று படுத்துக்கொண்டு இரவு முழுக்க இவர்களோடு தான் நான் அதிக நேரம் படுத்திருப்பேன். அப்பொழுது அவர்கள் சொல்கின்ற கதைகளை நான் இன்று நினைத்தாலும் கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு கதாபாத்திரங்களாக இருவருமே விவரிப்பார்கள். இது எங்கள் அப்பாவின் அப்பா விவரிப்பதற்கும் எங்களுடைய அம்மாவின் அப்பா விவரிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கும். இவர் ஒரு கதையை சொல்கிறார் என்றால் அதில் சில உண்மைகள் மறைந்திருக்கும். எங்களுடைய அம்மாவின் அப்பா சொல்கின்ற கதைகளில் கொஞ்சம் உயர்வுணர்ச்சி அதிகம் இருக்கும். இரண்டையுமே நான் அவர்களை துருவி கேட்பேன். இரவெல்லாம் எனது அப்பாவின் அப்பாவோடு தான் நான் படுத்திருப்பேன். எங்களுடைய அம்மாவின் அப்பா அவர்கள் எங்கள் வீட்டில் வந்து உணவு அருந்தினால் அதுக்கு தனக்கு மானக்கேடு என்று எண்ணி
தனது தோட்டத்தில் தான் வாங்கிய தோட்டத்தில் ஒரு சாலை அமைத்து தானாகவே சமைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். காலை உணவும் கூட நான் தான் கொண்டு சென்று அவர்களுக்கு கொடுப்பேன். இரவு அவர் சமைத்து சாப்பிடுவார். அருமையாக இருக்கும் அந்த உணவு. மார்க்கம்பட்டி சென்று சந்தையில் வாரம் ஒரு முறை வாங்கி வந்து சிக்கனவாதி, உழைப்பை உயர்வென மதிப்பவர். அந்த இலைகளில் இன்று நினைத்தாலும் கூட அது அந்த பசுமையான நினைவுகள் மறக்கவே முடியாது. அருமையாக குழம்பு வைப்பார். அவருடைய மனைவி இறந்த பிறகு, அவர் மனைவி இறந்தது, எனக்கு அம்மா இருந்தது, நான் பிறப்பதற்கு முன்பாக எங்கள் அம்மா பிறந்தவுடன் இறந்ததாக எங்கள் அப்பச்சியை சொல்லியிருக்கிறார். தன்மானம் மிக்கவர், பொன்னர் சங்கர் வம்சத்தில் வந்தவர். பொன்னர் சங்கர் கதைகளை உயிராக மதித்தவர். அந்த கதைகளை அவர் சொல்ல சொல்ல என்னுடைய ஐம்புலன்களும் அப்படியே அசந்து போயிருக்கின்றன. அந்த கதைகளெல்லாம் இன்னும் என் நெஞ்சில் நிழலாடுகின்றன. அழக கவுண்டர்களும் காளி கவுண்டர்களும் என் இதிகாசங்களின் உடைய ஆரம்ப நிலைகளை எனக்கு அறிவுறுத்தியவர்கள் என்றால் அது மிகையல்ல. சரி உறவுகளே, அவர்களை நாம் பேசினோம். தந்தையை பேச வேண்டும் அல்லவா? இப்படி காலகட்டங்களில் இருக்கும் பொழுதுதான் மாடுகளை மேய்க்க வேண்டும் என்று சொன்னேன் அல்லவா? எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு சண்டை வந்து விட்டது. நான் கொஞ்சம் சோம்பேறியானவன் அப்பொழுதே, இப்பொழுதும் கூட. இந்த மாடு மேய்க்க அழைக்கும் பொழுது நான் எனக்கு வேலை இருக்கிறது, படிக்க வேண்டும் என்று நான் சொல்லிவிடுவேன் வேண்டுமென்றே. எங்கள் அம்மா எனக்கு பக்கபலமாக இருப்பார். நல்லதுக்கும் இருப்பார், கெட்டதுக்கும் இருப்பார். பையன் சொன்னால் அது சரி, விடுங்கள், அவன் படிக்கட்டும் என்று சொல்லிவிடுவார். இப்படி ஒரு 2-3 நாட்கள் நான் மாடு மேய்க்க 4 மணி ஆனவுடன் போகவில்லை, செல்லவில்லை. இது எங்கள் அப்பா என்னை கண்டித்தார். அன்று ஒரே ஒரு முறைதான் நானும் எங்கள் அப்பாவும் சண்டையிட்டு கொண்டோம். சிறு வயது. ஒரு வாரம் 10 நாட்கள் பேசவே இல்லை எங்கள் அப்பாவோடு. எங்கள் அப்பாவும் என்னோடு பேசவில்லை. அதற்கு பிறகு யார் பேசினோம் என்றால் நான் தான் பேசினேன். கிணற்றில் தூக்கணாங்குருவி தொங்குகிறதே, அந்த கூடு எப்படி எங்கள் அப்பா வந்தது என்று முதலாக பேசிய ஞாபகம் இன்னும் அந்த பசுமை மாறாமல் இருக்கிறது. அதற்கு பிறகு எங்கள் அப்பா 2000 இறக்கிறார். அதுவரை எங்கள் அப்பாவோட கருத்து வேறுபாடு வந்ததே கிடையாது. அவர் என்னை மறுத்து கூறியதும் கிடையாது. அன்று ஏறக்குறைய 5வது 6வது படித்து கொண்டிருந்திருப்பேன் என்று நினைக்கின்றேன். அன்றுதான் எனக்கும் அப்பாவுக்கும் கருத்து வேறுபாடல்ல, புரியாத வயதில், அறியாத பருவத்தில் ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு. அதற்கு பிறகு எந்த செயலையும் எந்த செயல்பாடுகளையும் என்னை ஊக்கப்படுத்துவதாகவே அவருடைய செயல்பாடு இருக்குமே தவிர, என்னை ஒருபோதும் நான் செய்கின்ற வேலைகளில், நான் செய்கின்ற செயல்களில் அவர் தடுத்ததே கிடையாது. எது செய்தாலும் நீ செய்தால் சரியாக இருக்கும் என்று ஊக்கப்படுத்துவார். கடன் வாங்குவது அவருக்கு சிறிதும் பிடிக்காது. அடிக்கடி கேட்பார், நீ தொழில் செய்யும்போது கடன் வாங்குகிறாயா என்று. இல்லையப்பா என்பேன். அத்தோடு முடித்து விடுவார். அப்படி ஒரு அமைதி சுபாவம். உழைப்பை, தோட்டத்தை பார்த்தால் அதில் வருமானம் வருகிறதோ வரவில்லையோ தெரியாது. அவ்வளவு சுத்தமாக வைத்திருப்பார். வாழ்க்கையில் என்று சொல்வோம் அல்லவா,